விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த நான் எல்லா கூட்டத்திலையும் பேசினேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. பிரதமர் கொடுத்த உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளியிடுது. ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் வழங்குவதிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாஜக கூட்டணியில ஓபிஎஸ், தினகரன், சசிகலாலாம் வந்தா அதிமுகவோட நிலைப்பாடு என்ன சார்? நீங்க கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நாங்க யோகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியும். சாரா பாஜக சேருமா, சரி போய் விடுதலை சேருமா, விடுதலை கட்சி சேருமா, விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா, பாமக சேருமா, அந்த கட்சி தலைவர் கேளு. அப்ப சரியா நீங்க அடுத்த கட்சி கேட்கும் போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதான் தெரியும். என்னை கேட்ட நான் என்ன சொல்லும் பதில்? வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போனது. பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாகணும். அந்த கேள்வி கேட்கறீங்க. இப்பதான் என்ன நல்ல தெளிவா புரிஞ்சுங்க. மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, தயவு செய்து கேட்கறேன். இதை பெருசு கொண்டாங்க. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையில ஊடகத்தில் வெளியில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா இப்ப அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட முடிஞ்சு கூட்டணி போடுறதா மூணாவது கூட்டணி உருவாறதா சொல்றாங்க. காங்கிரஸ் தலைமையில தாவேகாவோட சேர்ந்து மூணாவது கூட்டணி உருவாறதா சொல்றாங்க. 8 மாசம் இருக்குது தேர்தலுக்கு, எது வேணாலும் நடக்கலாம். நாங்க எப்படி நாங்க அதை பதில் சொல்ல முடியும்? யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு செய்வார். மத்திய அரசு கட்டணம் தெரிவிச்சிருக்காரு. இந்த கல்விக்கான நிதி எல்லாம் கிடைக்கல, மாநில அரசு. அவரை கேளுங்க, என்ன கேக்குறீங்க சார்? நான் தான் சொல்றேன், எங்களை சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த தலைவர் எங்களோட நிலைப்பாடு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது எப்போ வந்தது? 1976 வந்தது. அப்போதான் காங்கிரஸ் ஆட்சி எம்என்சி ஸ்பீடு தான் இன்றைக்கு மாநில பட்டியலிருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ண? 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில், காங்கிரஸோட 5 வருஷம் ஆட்சி. மறைந்த விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவருடைய அமைச்சர். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றலாம். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும். ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது, அதை மையமாக வச்சு இன்றைக்கு இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தார். அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியல், கல்வி மத்திய பொதுப்பட்டியல் இருந்தது, இங்கே மாநில பட்டியல் தாராளம் மாற்றிருக்கலாம். ஓரணியில் திமுக பத்தி உங்க கருத்து சார்? இதுதான் எல்லா மீட்டிங்கும் சொல்லிட்டே இருக்கிறேன், எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிட்டே இருக்கிறேன். அதையும் அப்படியே எடுத்துப்பாங்க. யாரு எங்க கூட்டணியில? அதிமுக, பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குன்னு இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன். நன்றி. அந்த பகுதிக்கு மக்கள், விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த நான் எல்லா கூட்டத்திலையும் பேசினேன். ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. பிரதமர் கொடுத்த உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளியிடுது. ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் வழங்குவதிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவருடைய பிரச்சனை தீர்த்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா விடுதலை சிறுத்தைகள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பாஜக கூட்டணியில ஓபிஎஸ், தினகரன், சசிகலாலாம் வந்தா அதிமுகவோட நிலைப்பாடு என்ன?
சார் நீங்க கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நாங்க யோகத்தின் அடிப்படையில் இருக்கிறதெல்லாம் நாங்க பதில் சொல்லுவோம். சாரா பாஜக சேருமா, சரி போய் விடுதலை சேருமா, விடுதலை கட்சி சேருமா, விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா, பாமக சேருமா, அந்த கட்சி தலைவர் கேளு, அப்ப சரியா நீங்க வந்து அடுத்த கட்சி கேட்கும் போது அடுத்த கட்சி தலைவர் கேட்டதான் தெரியும். என்னை கேட்ட நான் என்ன சொல்லுவேன் பதில். வட மாவட்டங்கள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு எடுத்து பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாகணும், அந்த கேள்வி கேட்கறீங்க. இப்பதான் என்ன நல்ல தெளிவா புரிஞ்சுங்க. மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது, நீங்க ஒரு பத்திரிகையாளர் இருந்தாங்க, தயவு செய்து கேட்கறேன், இதை பெருசு கொண்டாங்க. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விஷமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையில ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா இப்ப அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதான் மூணாவது கூட்டணி உருவாறதா சொல்றாங்க. காங்கிரஸ் தலைமையில தாவேகாவோட சேர்ந்து மூணாவது கூட்டணி உருவாறதா சொல்றாங்க. 8 மாசம் இருக்குது தேர்தலுக்கு, எது வேணாலும் நடக்கலாம். நாங்க எப்படி நாங்க வந்து அதை பதில் சொல்ல முடியும்? யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிவு செய்வார். மத்திய அரசு கட்டணம் தெரிவிச்சிருக்காரு, இந்த கல்விக்கான நிதி எல்லாம் கிடைக்கல, மாநில அரசு. அவரை கேளுங்க, என்ன கேட்கறீங்க சார்? நான் தான் சொல்றேன், எங்க சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த தலைவர் எங்களோட நிலைப்பாடு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது எப்ப வந்தது? 1976 வந்தது. அப்போதான் காங்கிரஸ் ஆட்சி எம்என்சி ஸ்பீடு தான் இன்றைக்கு மாநில பட்டியலில் இருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாத்தினாங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ண? 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில், காங்கிரஸோட 5 வருஷம் ஆட்சி. மறைந்த விபிஎஸ் சிங் மத்திய பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவருடைய அமைச்சர். 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது மத்திய பொதுப்பட்டியலிருந்து ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்றலாம்? ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தாங்க நம்ம மாற்ற முடியும். ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் வர இருக்குது, அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணி இருந்தார். அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொதுப்பட்டியல் கல்வி மத்திய பொதுப்பட்டியல் வந்து எங்கேயும் மாநில பட்டியல் தாராளம் மாத்திருக்கலாம். ஓரணியில் திமுக பத்தி உங்க கருத்து சார்? இதான் எல்லா மீட்டிங்கும் சொல்லிட்டே இருக்கிறேன், எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிட்டே இருக்கிறேன். அதையும் அப்படியே எடுத்துப்பாங்க. யாரு எங்க கூட்டணியில? அதிமுக பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியில பல கட்சிகள் இருக்குன்னு இன்னும் 8 மாத காலம் இருக்குது. 8 மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன். நன்றி.